வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பாசிசமும் பாயாசமும் ஒன்று சேர்ந்து விட்டது. பராசக்தி ரிலீஸ் ஆனது எப்படி, ஜனநாயகனுக்கு ஏன் மறுக்கப்பட்டது அப்படின்னு நிறைய பேசினா கூட இதில் மக்களுக்கு பல விஷயங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியது. அதில் குறிப்பிடத்தக்க விஷயம், ஒரு ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு இன்றைக்கி சென்சார் போர்டு அனுமதி தருது. ஜனநாயகனுக்கு அனுமதி தரலை. அப்படிங்கும்போது மக்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேர் பேசும்போதெல்லாம் சொல்கிறாங்க, என்னங்க அது பிஜேபி திமுகவை எதிர்த்துட்டு இருக்குது, நீங்களே சொல்கிறீங்க ஈடிலாம் வரும் அப்படின்ட்டு, அப்புறம் என்ன இந்த உடன்படிக்கை அப்படின்னா உண்மையிலே எனக்கே புரியல. ஏன்னா நம்ம நம்புகிறோம் பிஜேபி திமுகவை ரெய்டுலாம் விட போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக விடுவாங்க, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நடுவில் இருக்க உள்குத்து என்னென்னா, அப்பப்போ இந்த மாதிரி சமரசங்கள் சிலதெல்லாம் நடக்கும். சொல்லுவாங்கள்ல, நீ என்னை கண்டுக்காத, நான் ஒன்று கண்டுக்க மாட்டேன். ஆனால் அரசியலில் நம்ம சண்டை போடுவோம். இது வெகு காலமாக நடக்கக்கூடிய விஷயம். நம்ம 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கணும். யாராவது ஒருத்தர் புதுசாக அவங்கள உள்ளே விடக்கூடாது. அப்போ 2 பேருக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஐயா அந்த சினிமாவை மட்டும் விட்டுருங்க. சினிமாவை விடுறதுனால என்ன லாபம்? சினிமாவை விட்டால் பெரிய அளவுக்கு கல்லா கட்டிடுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திரைப்படங்கள் தியேட்டரில் நல்லா இருக்கா இல்லையா, நீங்கள் இந்த பராசக்தியை பார்த்தே ஆகணும் சொல்லிட்டாங்களா? அப்போ இது என்னென்னா, அதாவது ஒரு ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கிறாரு, அவர் மேலே இடி ரைடு வருது. இந்த இடி ரைடு போய் அவர் வீட்டில் சீல்லாம் வைக்கிறாங்க. அப்பயும் அவரை ஒன்றும் பண்ண முடியல. அவர் ஈடிக்கு சவால் விட்டுட்டு ஈடி மன்னிப்பு கேட்குது. ஒன்றும் புரியல, என்னங்க அது? அப்பட்டமாக கொள்ளடிக்கிறாங்க. கொள்ளடிச்சிட்டு மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு ஈடிக்கு சவால் விட்டு ஈடியோட இயக்குனர் போய் மன்னிப்பு கேட்குறாரு. பார்த்துட்டு இருக்க மக்கள், என்னங்க படித்து ஒரு அதிகாரி வராரு, ஈடிக்கு எவ்வளோ பெரிய படிக்கணும், யாருங்க இந்த தம்பி, இவருக்காக போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ பணம் எவ்வளோ பவர் அப்படிங்கிறது மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. அதிகாரம் எவ்வளோ பவர்னு மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. அப்போ இந்தியான்னா இதுதான். அப்போ இங்கே நடுநிலையானவர்களுக்கெல்லாம் வேலை இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாட்டில் ரொம்ப உண்மை பேச முடியுமா? நல்லா யோசனை பாருங்கள். யூடியூப்லேயே ஃபேஸ்புக் எதில் வேணாலும் சொல்லும், முழுக்க உண்மையை யாராவது பேச முடியுமா? அது யாராக இருக்கட்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று தான் பேச வேண்டும். ஏன்னா நிறையா விஷயங்கள் நமக்கு தெரியுது. துபாய்க்கு ஏன் அடிக்கடி போகிறாங்க, சனி ஞாயிறு நடக்கக்கூடிய அந்த பார்ட்டி, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது. இதை யாரும் வெளியில் பேசிடக்கூடாது. நமக்கு தேவையில்லை. உங்கள் பர்சனல் வேட்டை என்னமோ பண்ணிட்டு போங்க. அரசாங்க துட்டு எடுத்து பண்ணுறீங்களே, மக்கள் கேட்குறாங்கல்ல. இதை என்னென்னா உங்களுக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பராசக்தி அப்படிங்கிற படம் இன்றைக்கி வருது. பார்க்கக்கூடிய நிறைய பிஜேபியினருக்கு கோவம் வருது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஜேபி நம்ம திட்டினா கோவம் வந்துருமா? பிஜேபி பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம சொன்னால் உடனே உங்களுக்கு கோவம் வருது. அதை எப்படி பிஜேபி நீங்கள் திட்டலாம்? ஏங்க சென்சார் போர்டு எதுக்கு இங்கே பராசக்தி வெளிவிட்டது? நினச்சிருந்தால் நிறுத்தியிருக்க முடியாதா? அப்போ உங்களுக்கும் திமுக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஊருக்கு தெரியாதா? அது உங்களுக்கு நிறைய பேருக்கே கோவம். ஆனால் பாரத் மாதா கே ஜேன்னு சொல்லிட்டு நீங்கள் பிஜேபியை வழக்கெடுக்கணுங்கிறதுனால சில விஷயத்தை அமைதி காக்குறீங்க. நமக்கு என்ன அவசியங்க பிஜேபியை தூக்கி பிடிக்கணும்னு? இந்த நாட்டில் காங்கிரஸ் பிஜேபி எத்தனை கட்சிகள், இந்த மொராஜி தேசாயிலேருந்து எவ்வளோ பேர் ஆண்டார். இன்றைக்கி பிஜேபி தேர்தல் ஆணையத்தையும் மற்ற அமைப்புகளையும் தவறாக பயன்படுத்துதா இல்லையா? எந்த கட்சி வந்தாலும் பயன்படுத்துங்க. ஆனால் பிஜேபி ரொம்ப அதிகம். எல்லாத்தையும் தாண்டி அப்படி தான் பயன்படுத்துகிறீங்க. திமுகன்னு ஒரு கட்சி இவ்வளோ கொள்ளடிச்சிட்டு இருக்குது, ஊருக்கே தெரியுது. உங்களுக்கு தெரியாதா? அப்போ என்னென்னா, விஜயை முடக்கணும். விஜய் அறிக்கை விட மாட்டார். ஏன்னா எங்ககிட்ட 41 பேருக்கு நீங்கள் சிபிஐக்கு அங்கே தான் வந்தாகணும், பார்த்துக்கோங்க. 4-5 நாள் உங்களை விசாரிக்க போகிறோம். சார், இயற்கையில் விஜயோட நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிக்கணும். இவ்வளோ பெரிய கூட்டம் நம்ம கையில் இருக்குது. நம்மளை டெல்லிக்கு கூப்பிட்றாங்க. டெல்லி நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஏன் இது ஒரு நியாயமாக நடக்கக்கூடிய நாடா? எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம் சார். ஏதோ ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, உச்சநீதிமன்ற நீதியரசர் இருக்காங்க. இல்லைன்னா நீதி கிடைக்குமா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை? உண்மையிலே நான் பேசுகிறது உண்மையாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி ஏதாவது சமூக பிரச்சனைக்கோ பொது பிரச்சனைக்கோ போராட முடிகிறதா? அப்போ அப்பட்டமாக தெரியுது விதி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே கொந்தளிக்கிறாங்க. விஜய் கொந்தளிச்சா நாளைக்கு அவருக்கு அங்கே போய் பேக் ஃபயர் ஆனால் என்ன பண்ணுவோன்னு யோசிப்பாரா? யோசிக்க மாட்டாரா? துணிச்சல் இருக்கலாம், அசடு துணிச்சல் இருக்கலாமா? இப்போ சில பேர் கூட சொல்லுவாங்கள்ல, விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் ஜெயலலிதாவை அனுசரித்து போயிருந்தா இந்நேரம் அவர் தாங்க சிஎம். உண்மையில் அனுசரித்து போயிருந்தார் வச்சுக்கோங்களேன். என்னங்க கேப்டனு எப்படி சிங்கமாக கடிச்சிட்டு இருந்தவர் கூட்டணிக்காக போய் ஜெயலலிதா மாட்ட போய் அடிபடிச்சிட்டாரு. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையகம் இதுதான், அவ்வளோதான். போயிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் இந்த காலையில் வாங்கி இந்த காலையில் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு நமக்கே கோவம் வந்தது. திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு ஏங்க பதில் சொல்ல? பாஜகன்னு சொல்ல வேண்டியதானே? சென்சார் போர்டுக்கு பதில் சொல்லல. நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்லாமையே இருக்கார். ஏன் அமைதியாக இருக்கார்?
உள்ளே என்ன நடக்குது நமக்கு தெரியாது. உள்ளே நடக்கிறது சூசகமாக வேணால் நமக்கு தெரியும். அது வந்து கண்டிப்பாக அதான் நடந்ததுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ விஜய்க்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த அழுத்தம் அப்படியே அவர் விட்டுருவார்னு நினைக்கிறீங்க? அவருக்கும் ஒரு காலம் வரும்ல. ஒரு காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்சியை ஒழிப்பேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் பாடினார்ல. உண்மை, எல்லாத்துக்கும் காலம் நேரம் முக்கியம் நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அப்போ விஜய் அவர்கள் ஒரு எதிர்பார்த்துட்ருக்காரு, டைம் எதிர்பார்த்துட்ருக்காரு. இப்போ சொல்லுவாங்கள்ல, திரைப்படத்திலே கூட எல்லாத்த விஷயத்துலேயுமோ நமக்கு எப்போ நேரம் இருக்குதோ, நேரம் காலம் கூடி வருதோ அப்போ தான் போகணும். போருக்கே அப்படி தான். நேரங்காலம் கூடி வராமல் போருக்கு போய் எவ்வளோ பேர், நெப்போலியன் என்ன கதையாச்சு, குளிர்காலத்தில் போருக்கு போய் நோய் வந்து இறந்தார், அவ்வளோதான். இதுதான் வரலாறு. அதனால் சில பேர் சொல்கிற மாதிரி டக்குன்னு விஜய் வந்து பிஜேபி எதுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது வாதம். அதாவது அந்த வாதத்தில் உண்மை இருந்தாலும் அது அறிவுபூர்வமான ஒரு வாதம் இல்லை. பாசிசமும் பாயாசமும் சேர்ந்து பாருங்கள் என் படத்தை வந்து இந்த மாதிரி தடுத்து விட்டுட்டீங்க, கோடி கோடியாக கொள்ளடிச்ச பராசக்தியை விட்டுட்டீங்க அப்படின்லாம் பேசலாம். பேசினா 12ஆம் தேதி அவங்களை ஏதாவது பண்ணி விட்டால் சரிங்க, நீங்கள் பண்ணி விட்டாலுங்கிறீங்க, அப்புறம் அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்னா சரி. அரசியல் ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த இடத்துல வரோம். ரொம்ப மோசமான 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர்கிட்ட போரிட்டு வேகமாக மூர்க்கத்தனமாக போயிட்டு அடி வாங்கிட்டு உட்காரணுமா, இல்லை கொஞ்சம் லாவகமாக பண்ணிட்டு உட்காரணுமா? இந்த சாமி படத்தில் சொல்லுவாங்கள்ல, யார் யார் பணக்காரனோ அவன்கிட்டலாம் பண்ணி இது பண்ணுன்னு ஒரு இதெல்லாம் வரும். எப்போ தன் வேலையை காட்ட வேண்டுமோ, தனக்கு எப்போ அதிகாரம், எதிராளி பலவீனமாக இருக்கும்போது அவர் அடிக்கணும். பலமாக இருந்து அடிக்கிறது என்ன விஷயம்? எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களுக்கும் போது விஜயகாந்தை வந்து தோத்துட்டார். விஜயகாந்த் வீரத்தை பாராட்டுகிறோம், ஆனால் முடிவு என்ன, ரிசல்ட் என்ன, இன் ரிசல்ட் என்ன? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி பராசக்தின்னு ஒரு படம் எடுத்து, படம் நல்லா இருக்கா இல்லையா நமக்கு தெரியலன்னு, படம் நான் பார்க்கல. படம் பார்க்குறதுல பெரும்பாலும் பட் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது ஓடாத மொக்க படமாக இருந்தாலும் எல்லா தேட்டர்லையும் வெளியிட்டு கருப்பு படத்தை வெள்ளையாக்க போகிறாங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து பிஜேபி வந்து திமுக அமைச்சர்கள் மேலெல்லாம் ரைடு விடுற மாதிரி பண்ணுவீங்க. இவங்க டெல்லிக்கு போய் உங்களை பார்ப்பாங்க, அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்க. அருண் போய் நிர்மலா சீதாராமனை பார்ப்பாங்க, அதுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இதை பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொன்று பார்க்கணும். இந்த சின்ன கட்சிகள் பண்ணுற அலப்புறம் இருக்குல்ல, நம்ம பிரேமலதா அவர்கள் கூட்டணி அறிவிக்கிறேன்னாங்க. பார்த்தா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு துணை முதல்வர் ரேஞ்சுக்கு பேசுகிறாரு சுதீஷ். இந்த பக்கம் ஒரு பக்கம். அதாவது என்னன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அட்வைஸ் சொல்கிறாரு விஜய் பிரபாகரன். விஜய் வந்து காங்கிரஸோட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு. காமெடிகள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது, நிறையா பற்றி பேசலாம். ஆனால் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமாக பேச வேண்டியது என்ன, இப்போ கூட நம்ம ஏன் பராசக்தி பற்றி பேசுகிறோம்? பராசக்தியில் நீங்கள் மக்கள் பணத்தை வச்சு கொள்ளடிச்சிட்டு இந்த டாஸ்மார்க்கில் வர பணத்தெல்லாம் வச்சு தான் படம் எடுத்தீங்கிறது ஊரெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. அதை பற்றி நம்ம பேசணுமா வேணாமா? யார் வீட்டை காசு எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்க? எங்கள் வீட்டு காசு எடுத்து படம் எடுத்து அதில் ஏகப்பட்ட பணம் உங்களுக்கு வந்து அதன் மூலிமா தேர்தலுக்கு நீங்கள் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அந்த வாக்குகளை வாங்கி இன்னும் 1000 படம் எடுப்பீங்க. திரையுலகமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ப்ரொடியூசர் கவுன்சில் உங்கள் கட்டுப்பாட்டில், எல்லா சங்கங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில். நீங்கள் நினச்சா நீங்கள் அசைந்தால்தான் திரையுலகமே அசையும். இன்றைக்கி இந்த திரையுலகத்தை இப்படி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தமிழ்நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள். நம்ம தொடர்ச்சியாக இதை பார்த்துட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். என்னுடைய கருத்து ஒன்று இருக்கலாம், உங்கள் கருத்தையும் எனக்கு சொல்லுங்கள். இப்போ விஜய் பண்ணுறது சரிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவருக்கு பல சங்கடங்கள் இருக்கிறது. எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திரைப்படத்தில் விஜய் மட்டும் ஹீரோ, டைரக்டர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாமே மொக்கையாக இருந்ததுன்னா படம் ஓடுமா? விஜய்க்காக 2 நாள் ஓடும், அதுக்கப்புறம் சூப்பர் ஹிட் ஆகுனா என்ன பண்ணும்? கால நேரங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். டக்குன்னு சில பேர் கால நேரம் ஏற்படுத்தினா என்டிஏல போய் சேரணும் சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி எல்லா இடத்துலையும் இருக்குது. என்டிஏல போய் சேர வேண்டியதானே சார்? என்டிஏல சேர்ந்தால் சார் திமுக ஒழிக்க முடிங்கிறாங்க. ஒரு தப்பை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு தப்புல போய் சேரணுமான்னு யோசிக்கிறாங்க. ஒன்று வந்த உடனே கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லியாச்சு. இப்போ போய் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அப்படின்னா அவங்க ஆட்கள் ஏற்றுக்குவாங்களா? இன்னும் குறிப்பாக விஜய் என்ன யோசிப்பார்? ஏங்க இவ்வளோ பெரிய கேரியரை விட்டு வந்ததுக்கு இன்னொருத்தர முதலமைச்சராக எடுத்துக்குவா. ஆனாலும் மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் களம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல. சப்போஸ் அது வந்து விஜய் தனியாக ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இதே வாய்கள் என்ன சொல்லுன்னா, 1000 இருந்தாலும் விஜய் கிங்கு வந்தார் பார்த்தீங்களா, சிங்கில் வந்து சிங்கமாயிட்டார் பார்த்தீங்களா அப்படிங்கும். தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே சொன்னோம் பிஜேபியோட கூட்டணி போங்க கேட்டாரா? வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அதனால் ஒரு முடிவை எடுத்துட்டாரு. அந்த முடிவில் வீர நடை போட வேண்டியதான். இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. முதல்ல நன்றி. என் வீடியோ இவ்வளோ நாள் பொறுமையாக உட்காந்து உங்கள் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்காக எந்த ஒரு கருத்தையும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து என்னை பற்றி விமர்சித்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு வந்து உங்கள் கடமை இருக்கிறது. உங்கள் நேரத்தை எனக்காக இவ்வளோ செலவு பண்ணிட்டுருக்கீங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.